அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சில வந்து பார்த்தீங்கன்னா, குரூப் 1க்கான கட் ஆஃப் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ, நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இது லாஸ்ட்டா நடந்து முடிஞ்ச குரூப் 1க்கு பிரிலிமினரிய பொறுத்தமட்டில நமக்கு 19/11/2022ல வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸாமினேஷன் நடந்துச்சு. ஸோ, அதில வந்து பார்த்தீங்கன்னா, கட் ஆஃப் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப, ஜெனரல் டேன் பொது பிரிவா இருக்கும் பட்சத்தில 211 மார்க் அவுட் ஆஃப் 300க்கு. ஸோ, 211னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 200 கொஸ்டினுக்கு கிட்டத்தட்ட 140 கொஸ்டின் கிட்ட கரெக்ட்டா போட்டவங்க வந்து ஜெனரல் டேன்ல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மெயின்ஸ்க்கு வந்து செலக்ட் ஆயிருக்காங்க. அதே ஜெனரல் பிஎஸ்டிஎம்மா இருக்கும் பட்சத்தில 201 மார்க். ஸோ, 134 கொஸ்டின்ஸ் அவுட் ஆஃப் 200க்கு வந்து போடணும். அத பேஸ் பண்ணி டேட் ஆஃப் பர்த்தும் வந்து குடுத்துருக்காங்க. சப்போஸ் அந்த டேட் ஆஃப் பர்த் வரைக்கும் வந்து செலக்ட் பண்ண மாரி குடுத்துருக்காங்க. அதே மாரி பிசி கேட்டகரியா இருக்கும் பட்சத்தில 202.5 மார்க்கு. உங்களுக்கு 200க்கு பார்க்குறப்ப 135 கொஸ்டின்ஸ் கிட்ட வரும். பிஎஸ்டிஎம்மா பார்க்குறப்ப அதே மாரி பிசி, பிஎஸ்டிஎம் கேட்டகரியா இருக்கும் பட்சத்தில 195 மார்க்கு. உங்களுக்கு 130 கொஸ்டின் கிட்ட வரும். எம்பிசி ஜெனரல் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 202.5 135 கொஸ்டின். எம்பிசி ஜெனரலும், பிசி ஜெனரலும் ஒரே கட் ஆஃப் தான். எஸ்சி ஜெனரலா இருக்கும் பட்சத்தில 199.5 கிட்டத்தட்ட 133 கொஸ்டின் வந்து கரெக்ட்டா போட்டிருக்கணும். எஸ்சிஏ ஜெனரல் பார்த்தீங்கன்னா, 190.5 கிட்டத்தட்ட 127 கொஸ்டின் கிட்ட கரெக்ட்டா போட்டிருக்கணும். எஸ்டி ஜெனரலா இருக்கும் பட்சத்தில 180 கொஸ்டின் கிட்டத்தட்ட 120 கொஸ்டின் கிட்ட வந்து 180 மார்க்கு 120 கொஸ்டின்ட்ட நீங்க கரெக்ட்டா போட்டிருக்கும் பட்சத்தில, போன டைம் வந்து போயிருக்கீங்க. ஸோ, இந்த டைம் மேக்ஸிமம் இதே கட் ஆஃப் தான் உங்களுக்கு இருக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ, அத பேஸ் பண்ணி உங்களுடைய அவுட் ஆஃப் 200க்கு நீங்க எவ்வளோ மார்க் எடுக்க போறீங்க, செக்யூர் பண்ண போறீங்க அப்படிங்கிறத வந்து பார்த்துக்கோங்க. அஸ் வெல் அஸ் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மெயின்ஸுக்கான கட் ஆஃப்பும் வந்து வெளியிட்டிருக்காங்க. மெயின்ஸ பொறுத்தமட்டில ஜெனரல் டேனா இருக்கும் பட்சத்தில 481.75 மார்க் உங்களுக்கு வந்து அவுட் ஆஃப் 750க்கான மார்க் இது. ஸோ, 3 பேப்பர் உங்களுக்கு எலிஜிபிலிட்டிய விட்டுட்டு அவுட் ஆஃப் 750க்கு 481.75 எடுத்தவங்க இன்டர்வியூ போயிருக்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, பிஎஸ்டிஎம்மா இருக்கும் பட்சத்தில உங்களுக்கு ஜெனரல் டேன்ல 460.25. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, பிசி ஜெனரலா பார்த்தீங்கன்னா 470. பிசி ஜெனரல் பிஎஸ்டிஎம்மா இருக்கும் பட்சத்தில 445.25. எம்பிசி ஜெனரல் பார்த்தீங்கன்னா 466 மார்க்கு. எஸ்சி ஜெனரல் பார்த்தீங்கன்னா 455. அடுத்து வந்து எஸ்சிஏ ஜெனரல் 425.75. எஸ்டி ஜெனரல் 426.75. இந்த மார்க்குக்கு மேல இருக்கவங்க எல்லாமே இன்டர்வியூக்கு வந்து போயிருக்கிறாங்க. ஸோ, இதே மாரி நீங்க அடுத்து வரக்கூடியக்கான கட் ஆஃப் ஒரு பிரிடிக்ஷனுக்கு இது வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ, வரக்கூடிய குரூப் 1 எக்ஸாமுக்கு நல்லபடியா ப்ரிப்பேர் பண்ணுங்க. இதற்காக நம்ம அகாடமில வந்து பார்த்தீங்கன்னா, முழு மாதிரி தேர்வு இலவசமா யாருனாலும் வந்து அட்டெண்ட் பண்ணிக்கலாம். இது ஆஃப்லைன்ல நடக்கக்கூடிய எக்ஸாம். வர 7ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா, தூத்துக்குடி, திருநெல்வேலி, ராமநாதபுரம், மதுரை, சென்னை, கோயம்புத்தூர் ஆகிய 6 இடங்களையும் நடக்க இருக்குது. ஸோ, அந்த எக்ஸாம்ல நீங்க கலந்து கொண்டு உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்காக நீங்க வந்து அத பயன்படுத்திக்கலாம். தேங்க் யூ.